வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் அப்படின்ற விஷயத்தை ஆய்வு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கான கேள்விகள் அப்படின்ற விஷயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கா அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காங்க. எப்போது போனோம்னா எப்போ போவார், இப்போது இங்கேயே இருப்பாரா இல்லை வெளிநாடு போக வாய்ப்பு இருந்தால் அங்கேயே செட்டில் ஆயிடுவாரா, திருமணம் எப்போது மற்றும் பொது பலன்கள் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் மீட்டிங் அப்படின்ற விஷயம் நடந்துகிட்ருக்கு. அந்த விஷயத்தில் இப்போ எப்படி பலன்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிரும். இப்போதைக்கு அந்த ஜாதகம் அப்படின்ற கொடுத்தவங்க வந்துட்டாங்க. இப்போது இந்த ஆய்வு அப்படின்ற நடத்துவர் பார்த்திங்கன்னா சண்முகம், அவர் வந்துட்டார். இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னும் ஒரு ஜோதிடர்கள்லாம் வருவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு ஜாதகத்துக்கான இந்த விளக்கங்கள் எப்படி அப்படின்றத ஒவ்வொருத்தங்களாக பார்ப்பாங்க. இப்போது இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓவரலாக பார்க்கலாம். பாருங்கள், ராசி பார்த்திங்கன்னா மேச ராசி, லக்னம் கன்னி லக்னம். இதுபோல் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு ஜாதக அமைப்பு கொடுத்து அந்த ஜாதகத்துக்கான ஜாதகரும் பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவார். நாமளும் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு விளக்கம் அப்படின்றத பல ஜோதிடர்கள்ன்றது ஆய்வு பண்ணி அவங்களோட விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கொடுப்பாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவர் ஒரு இந்த ஜாதகம் கொடுத்தவர் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்களை சொல்லுவாங்க. இது மூலம் நமக்கு ஒரு நம்ம என்ன பலன்கள் விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்றது அவங்க கேட்டுகிட்டே சொல்லும்போது அப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்றத நேரடியாக பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஜாதகர்கிட்டையும் பதில் சொல்லும்போது அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். இது போல் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் மீட் நடத்துகிறதுனால நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஜாதகம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்குறோமா அப்படின்றதுல ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். மற்ற ஜோதிடர்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களும் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சங்கர் சார், நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. ஜாதகர் வெயிட் பண்ணுறாரு, அப்புறம் வரவங்க பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிட்டுங்க. ஓகேங்க சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி சார், நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பண்ணிடுங்க, அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஆண் ஜாதகம். அவர் பிறந்த தேதி 9/7/1999 10:52 AM தஞ்சாவூர்ல பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறந்த ராசி மேச ராசி, கார்த்திகை 1ல பிறந்திருக்காருங்க. தசை சூரிய தசை, பிறக்கும்போது 4 வருஷம் 11 மாசம் 8 நாள் இருக்கு. ஜாதகர் பிறந்த திதி தேய்விரை ஏகாதசி திதியில பிறந்திருக்காரு. யோகம் சூலம் யோகம், கரணம் பாலவ கரணம். இப்ப அவருக்கு அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ராகுதசை நடந்துட்டு இருக்குங்க. ராகுதசையில குரு புக்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. 28 பிப்ரவரி 2024 இருந்து 24 ஜூன் 2024 வரைக்கும் குரு தசையில குரு அந்தரம் முடிஞ்சு இப்போ சனி அந்தரம் போயிட்டு இருக்குங்க. ஜாதகரோட கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிநாடு போவாரா, வெளிநாடு போற யோகம் இருக்கா, அப்படி வெளிநாடு போனா எப்போ போவாரு, எந்த பர்டிகுலர் டைம்ல, அதாவது டைம் லைன் கொடுக்க முடியுமா, அதே மாதிரி மேரேஜ் எப்ப நடக்கும், வெளியூர்ல தட் மீன்ஸ் வெளிநாட்டுல செட்டில் ஆவாரா இல்ல இந்தியாவில செட்டில் ஆவாரா, அப்புறம் பொதுவான பலன்கள். இதுதான் அவரோட கேள்விகள்ங்க. சார், நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க சார், பார்க்கலாம் சார். வணக்கம் சார். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக அமைப்புக்கு டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 9/7/1999 10:52 AM தஞ்சாவூரில் பிறந்திருக்காங்க. இப்போது ஜாதக அமைப்பில் இப்போ கிரகங்கள் ராசி எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அப்படின்றது மேச ராசி. ராசி அதிபதி துலாமில் இருந்து உங்களுக்கு குருவோட பார்வையை வாங்கி ராசியை பார்க்குறாரு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ராசியிலேயே உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். அங்கே சனி பகவான் நேசமாகி ஒரு குரு பகவானோட இணைந்து அப்படின்ற விஷயம் இருக்கார். இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா 21 டிகிரி, குரு 7 டிகிரி, ஆக ஒரு 15 டிகிரிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நீசமாகி இணைந்திருக்காரு.
அப்படின்ற வகையில் சனி பகவான் ஒரு அவரோட கெட்ட விஷயங்கள் அப்படின்றத அந்த நீசம் அப்படின்றனாலே பார்த்திங்கன்னா அவரோட காரவத்துவங்களை கரெக்டாக செய்ய முடியாது. மேலும் குருவுடன் இணைஞ்சிருக்காரு அப்படின்றதுனால ஒரு கெடுதல் அப்படின்ற விஷயம் பண்ண மாட்டார் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். அப்போ ராசி அதிபதியோட பார்வை ராசிக்கே கிடைக்கிறது, குருவின் பார்வையை வாங்கி கிடைக்கிது அப்படின்றப்ப அப்போ அந்த மேச ராசி அப்படின்றவங்க ஒரு நல்ல ஒரு திடமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஆரோக்கியம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அந்த ஒரு எதாக இருந்தாலும் ஒரு துணிச்சலாக செய்யக்கூடியவங்களாக கண்டிப்பாங்க. ஏன்னா செவ்வாயே ராசியை பார்க்குறது அப்படின்றதுல அந்த விஷயத்தில் தைரியமாக முடிவெடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ எதையும் ஒரு புரிதலுடன் செய்யக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருக்காங்க மேச ராசி அப்படின்றவங்க. ஒரு முன்கோபம் அப்படின்ற விஷயங்களில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த குருவே ராசியில் இருக்குது அப்படின்றப்ப டோட்டலாக அந்த மேசராசி அப்படின்றவங்க அந்த காரவத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இவர் இருப்பார். ஏன்னா சனி நீசமாகி செவ்வாய் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை வாங்கி ராசியை பார்க்குறது ஒரு அற்புதமான விஷயம். உடல் ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் தேகம் எல்லா விஷயத்துலையும் நல்லாவே இருக்கும். ஒரு அட்டமாக அதிபதியாகவும் அவரே செவ்வாயாக வர்றாரு. அவருக்கு குரு பார்வை சுக்கிரனோட வீட்டில் அருமையான ஒரு நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்படின்றப்ப ஒரு நீல ஆயுள் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்குது ஜாதகருக்கு. உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இவருக்கு நீசம் ஆகிறது அப்படின்ற கிரகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 9, 10 அப்படின்ற விஷயங்கள் 9, 10, 11 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அப்படின்ற விஷயங்கள் வருதுங்க. அப்போ 11ஆம் அதிபதி அப்படின்றதுனாலே பார்த்திங்கன்னா ஒரு மனசில் ஒரு விஷயங்கள் மனதில் ஒரு நிறைவேறாத ஆசைகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இவருக்கு இருக்கும் அப்படின்றத ஒரு பின்னடைவில் இருக்கும் பின் வாழ்க்கையில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி இங்கே நீசம். அப்போ மனதில் எண்ணிய ஒரு விஷயங்கள் ஒரு ஆசைகள் அப்படின்றது அவருக்கு கொஞ்சம் நிறைவேறாத ஆசைகள் அப்படின்றது வரும். 10ஆம் தொழில் அப்படின்ற விஷயத்தில் கேது உட்காந்துருக்கு. அங்கே உங்களுக்கு கேது உட்காந்துருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி இங்கே நீசமாகி குருவோடு இணைகிறாரு அப்படின்ற வகையில் அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு ஒரு வேலை அமைப்பு நல்லாயிருக்கும். தொழில் அமைப்பு அப்படின்றது பண்ணும்போது பிரச்சனைகள் அப்படின்றது அவ்வப்போது கொடுக்கும் அப்படின்ற மாதிரியாக பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக சனி நீசம் மாறாரு, 11ஆம் அதிபதியாகவும் சனி நீசம் மாறாரு. அப்போ அந்த 2 விஷயங்கள் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் நினைத்தளவு இருக்காது அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அப்போ ராசி அப்படின்ற விஷயத்தில் இது இருக்குது. இப்போ லக்னம் பாருங்கள், உங்களுக்கு லக்னம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னம். லக்ன அதிபதி 11 இருக்கார், ஆனால் ராகுவுடன் நினைவு இருக்கார். இப்போது புதன் பார்த்திங்கன்னா 11 புதன் பார்த்திங்கன்னா 15 டிகிரி, ஒரு ராகு 20 டிகிரி ஆக 5 டிகிரிக்குள்ளே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ராகுவுடன் இணைகிறாருங்க. அப்போ கடகத்தில் ஒரு ஆகாத பகை வீட்டில் புதன் அப்படின்ற விஷயம் இருக்குது. மேலும் அது பார்த்திங்கன்னா ஒரு பாப கிரகத்துடன் லக்னாதிபதி இணைகிறார். அவருக்கு லக்னத்துக்கு 11 அப்படின்ற இடமும் நல்ல இடம் தான். ஒரு மிதுனத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம்ன்றது அவர் வீட்டுக்கு அவர் நல்ல நிலையில் இருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சூரியனுடன் பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் இணையில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கார். இப்போ ராகுவுடன் இணையது மட்டும் பார்த்திங்கன்னா அவருக்கு அவரோட அப்போ லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் பகை வீட்டில் ஒரு பகை கிரகத்தோடு இணைந்து இருக்கார். ராகுவுடன் இணைப்பது அவர் நட்பு அப்படின்ற விஷயம் எல்லாமே ஓகே தான். ஆனால் அவர் பாவகிரகம் மெயினாக அது ஒன்று பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ராசி லக்னம் அப்படின்ற விஷயம் பார்த்துட்டோம். இப்போ லக்ன அதிபதி பார்த்திங்கன்னா சற்று பாவத்துமாக தான் இருக்கார் அப்படின்ற வகையில் அப்போ அந்த கன்னி லக்னம் அப்படின்ற விஷயங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். கண்டிப்பாக லாபம். அவர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ஸு தொழில் இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் பின்னாடி ஃபியூச்சரில் பண்ணுறாருன்னா அவருக்கு லாபம் ஈட்டக்கூடிய பல விஷயங்களை கண்டிப்பாக அவரே செய்ய முடியும். இங்கேயும் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் அப்படின்ற விஷயத்தில் ராகு புதன் லக்னாதிபதி இருக்கார். அப்படின்றப்ப அந்த ஆசை அப்படின்றது ஒரு நிறையவே இருக்குங்க. ராசிக்கு 11ஆம் அதிபதி நீசமாகி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாருங்கள் அட்டம ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. ஆனால் ஒன்று குருவோட உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்ற விஷயம், ஒரு திடீர் லாபங்கள் அப்படின்ற விஷயத்தில் ஜாதகருக்கு நல்லாவே இருக்குங்க. அப்படின்ற மாதிரியான அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்துக்கு அட்டமாதிபதி குருவோடு உட்காந்து அவரோட வீட்டில் லக்னாதிபதி ராகு அப்படின்னு இணைவது பார்த்திங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்ற விஷயம் ஜாதகருக்கு நிறையவே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. அடுத்து உங்களுக்கு இப்போ மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு நம்ம
அப்புறம் பொது பலன்கள், அவர் எப்படியான என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்புறம் தசாபுத்திகளால் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு நிமிஷம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதுனத்தில் ராசி வந்து மேச ராசியை, 3ஆம் இடத்துல மிதுனத்தில் சூரியன், 4ஆம் இடமாகி புதன் ராகு, ஒரு சிம்மத்தில் சுக்கிரன், ஒரு கன்னி வந்து லக்னமாக இருக்குது. அப்புறம் துலாம் வீட்டில் செவ்வாய், உங்களுக்கு மகர வீட்டில் கேது. அப்போ லக்னத்துக்கு 5 அப்படின்ற விஷயத்தில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு கேது அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போ அந்த கேது வந்து ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் இருக்கா இல்லைன்னா இல்லை. ராகு அப்படின்ற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சுபத்தன்மை பெற்றிருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ ராகு கேது ஒரு 5 திரிகோண பாவங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகு கேதுக்கள், சனி செவ்வாய் அப்படின்ற விஷயங்கள் ஒரு பாவகிரகங்கள் வரக்கூடாது. ஆனால் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 5 அப்படின்ற விஷயத்தில் இருக்குது. ஆனால் சந்திர கேந்திரத்தில் உங்களுக்கு அப்படின்ற விஷயங்களில் வந்துடுது. அப்படின்றதுனால ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தாலும், ஆனால் லக்னத்துக்கு 5 ஒரு கேது, லக்னத்துக்கு 11 ஒரு ராகு அப்படின்ற விஷயங்கள் வர்றது சின்ன உங்களுக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு அந்த லைஃப்பில் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள், அந்த தசாபத்திய விஷயங்களில், அந்த பாவத்தை சம்மந்தப்பட்ட காரத்துவ ஆதிபத்திய விஷயங்களில் சில ஒரு குறைபாடுகள் அப்படின்ற விஷயங்கள் பின்னாடி இருக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஜாதக அமைப்பு. இதில் உங்களுக்கு அவங்க வந்து ஜாதகர் கேள்வி அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்துட்டு எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒவ்வொன்றா பார்த்துட்டே போயிடலாம். இப்போ வந்து வெளிநாடு யோகம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. வெளிநாடு யோகம் போனாலே பார்த்திங்கன்னா ஒரு 8, 12ஆம் இடம் சுபத்துவம், ராகு கேதுவோட தசபதிகள் அப்படின்றது ஒரு சுபத்துவமாகி புத்தி வரணும் அப்படின்றது வந்துலாம் கண்டிப்பாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு ராகு அப்படின்றது தசை அப்படின்றது நடத்துது. அடுத்து குருவோட புத்தி அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ வந்து நம்ம 8, 12ஆம் இடத்தோட சுபத்துவமாகி சம்மந்தப்பட்ட அப்படின்ற விஷயங்கள் வரணுதான்னு பார்த்தோம்னா, ஒரு லக்ன ராசிக்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடியது கண்டிப்பாக குரு பகவான் வராரு, அவர் புத்தி நடத்துகிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அப்போ அவரோட வீட்டில் அங்கே ராகு அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போ ராகுவோட தசை நடக்குது. அப்போ ராகு பகவான் அந்த சந்திர பகவானை போல் செயல்படுவார் அப்படின்ற விஷயங்கள். புதன் வந்து அவரோட இணைந்து அவரோட பலத்தை கொடுத்து புதன் ராகு அப்படின்ற விஷயம் கொஞ்சம் பலம் அடைந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்கலாம். அப்போ ராகு வந்து தன்னுடைய இருக்க வீட்டை போல் செயல்படுவார். பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவானோட வீடு, சந்திர பகவான் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஆக 8ஆம் இடத்துல இப்போ இந்த ராகு திசை அப்படின்ற விஷயம் ஒரு ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா ஃபாரின் போகணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ராகு திசை ஆரம்பத்திலேயே உருவாயிருக்கும். இப்போ குரு புத்தி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புத்தி வந்து உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான ஒரு எண்ணங்கள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணுறது, இல்லை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, மற்ற விஷயங்கள் அப்ளை பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி இருப்பீங்க அப்படின்றத தான் பார்க்குறேன். இப்போது ஃபாரினுக்கு யோகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக யோகம் அப்படின்ற விஷயம் இருக்குது. எப்படி அப்படின்றத பார்க்குறப்ப உங்களுக்கு 8ஆம் இடத்துல உங்களுக்கு லக்னத்துக்கு 8ல் சந்திரன் குரு. அப்போ குரு பகவான் அங்கே இருக்காங்க, அவங்களோட புத்தியும் நடக்குது. அப்போ ராகு அப்படின்றது கடகத்தில் உட்காந்து சந்திரனை போல் செயல்படும். அப்போ லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப பார்க்கலாம். உங்களுக்கு ராகு அப்படின்றது தான் கண்டிப்பாக ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதில் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதில் உங்களுக்கு ஒரு குரு புத்தி அப்படின்ற விஷயம். இப்போ இந்த குரு புத்தியிலேயே உங்களுக்கு எண்ட்லேயேக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எல்லா விஷயங்களும் ஃபாரின் போகிறதுக்கான அமைப்பு அப்படின்றது இருக்குது. இப்போ அந்த ஃபாரின் போனால் அவர் எவ்வளோ நாள் இருப்பார் அப்படின்ற மாதிரியான கேட்டிருக்காங்க. அங்கேயே செட்டில் ஆயிடுவாரா இல்லை இங்கே போயிட்டு இங்கே வந்துடுவாரா அப்படின்றத. உங்களுக்கு தசாபுத்திகள் அப்படின்றது எல்லாமே பார்த்தம்போது பார்த்திங்கன்னா ராகு தசையில் ஒரு 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட புத்திகள் எல்லாமே மேக்ஸிமம் வந்துச்சுனாலே 8ஆம் இடத்து கிரகம் இல்லாட்டி 8ஆம் இடத்து பாவகத்தோட இல்லை 8ஆம் இடத்து கிரகங்களோட இணைந்து அப்படின்ற தசபுத்திகள் வந்தாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபாரினில் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ராகு தசைன்றதே சந்திரனோட கடக வீட்டில் உட்காந்து கடல் தாண்டி பயணம் அப்படின்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படின்றது ராகு தசையில் கண்டிப்பாக இருக்குது. ராகு தசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 39 வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு தசை அப்படின்றது இருக்குது. புத்திகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இருந்தாப்புல கேது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேது புத்தி அப்படின்றது உங்களுக்கு சனி வீட்டில் தான் உட்காந்துருக்கு. சனி பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஒரு அங்கே லக்னத்துக்கு 8லேயே உட்காந்துருக்காரு. கேதுவோட புத்தியும் அப்போ சனி பகவான் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. குரு புத்தி அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் புத்தியாக வருது, லக்னத்துக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்துலையும் இருக்குது. ஆக ஒரு அடுத்தடுத்து வர்ற விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்தும் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக வருது. அப்படின்றனால அந்த ராகுதசை ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு வெளியே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இருக்குங்க. நீங்கள் இப்போது 2024 26க்குள்ளே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது ஒரு 26. அடுத்து சனி புத்தியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 8ல் தான் உட்காந்துருக்குங்க. அங்கே குருவோடு இணைந்து சுபத்தன்மையாகி தான் இருக்குது. அப்படின்றதுனால உங்களுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படின்ற போகிற பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இப்போ 2026 வரைக்குமே உங்களுக்கு இருக்குது. அடுத்து 29 வரைக்குமே இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு வெளியே போகிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ராகு தசை ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. ராகுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து நடக்க போகிறது குருதசை அப்படின்றது. குருவும் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 8ல் அமைந்திருக்கு. ஆக 2055 வரைக்கும் நடக்க போகுது. ஆக அவர் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க. எங்கே செட்டில் ஆவார்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் அவருக்கு இருக்குது. 2024 2025 11ஆவது மாதத்துக்கு பிறகு 2026 11ஆம் மாதம் வரைக்கும் அந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் ஃபாரினுக்கான வெளியே போகிறதுக்கான அமைப்பு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அதாவது இப்போ இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷம் 11ஆம் மாதத்துலேருந்து. ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கடகத்தில் குரு உச்சமாவார். உச்சமாகும்போது ராகுவை தொடுறாரு. அப்போ ராகு அப்படின்றவர் தசை நடத்துகிறாரு. அப்போ உச்ச குருவாகவும் இருக்க போகிறாரு. அப்போ உச்ச குரு கோல்சாரத்தில் இருப்பார், ராகு மேலே போகிறாரு. அப்படின்னால ராகுவும் சுத்தமாகி குரு உச்சமாகும்போது ராகு தசை குரு புத்தி அப்படின்றது இருக்குது. ப்ளஸ் அடுத்த புத்தி வந்தாலும் அங்கே ராகு குரு இணைவு அப்படின்ற விஷயம் வந்துருச்சுங்க. அப்படின்றதுனால அந்த டைம் பார்த்திங்கன்னா 2025 11ஆம் மாதத்துலேருந்து 2026 11ஆம் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ராகு குரு சம்மந்தப்பட்டு அது ஜாதகத்துலேயும் குரு 8ஆம் இடத்துலேருந்து ராகுவோட தசையும் நல்ல சுபத்தன்மை அப்படின்ற விஷயம், நல்ல புத்தியும் நல்லா வருது. அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த 2025 11ஆம் மாதத்துலேருந்து 2026 11ஆம் மாதம் வரைக்கும்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் கண்டிப்பாக போயிருக்கான அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஒரு குரு கடகத்தில் உச்சமாகறாருங்க. அவர் ராகு மேலே போகிறாருங்க. அருமையான ஒரு வாய்ப்பு, புத்தி அப்படின்ற விஷயங்கள் தசை புத்தி அப்படின்றது போகுது. எங்கே செட்டில் ஆவார் அப்படின்ற விஷயம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ராகு தசை ஃபுல்லாக அடுத்து அவர் வெளியூர் போனாலே அங்கேயே எல்லாம் தசை புத்திகள் எல்லாமே ஒரு 8ஆம் இடத்து சம்மந்தப்பட்டதாக சூப்பராக வருதுங்க. அப்படின்றப்ப வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு 100% இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அடுத்து குருவோட உங்களுக்கு ஒரு தசை அப்படின்றது வருது. அதுவும் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் சொன்னதுனால வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் வந்துருச்சுங்க கன்ஃபார்ம். அப்போ திருமண அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்காங்க, எப்போ ஆகும் அப்படின்ற விஷயம். கண்டிப்பாக திருமண விஷயம் அப்படின்றதில் உங்களுக்கு ஒரு ராசியில் சனி பகவான் நீசமாகி ராசி குருவோட இருந்து நல்லா இருக்குது. அங்கே 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. செவ்வாய் சனி சப்தமாக பார்வை அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ராசி லக்னம் அந்த ராசிக்கு 7ஆம் களத்திர ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்றது. மேலும் பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிக்கு 5ஆம் இடத்துல ஒரு குருவோட பார்வையில் சுக்கிரன் அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்படின்றப்ப மனைவியாக வர போகிறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பண்புள்ளவங்களாக, அழகானவங்களாக, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குரு பார்வையில் சுக்கிரன் அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண அமைப்பில் ஒரு பிரச்சனை அப்படின்றது, சின்ன பிரச்சனைன்றது இருக்குது. அது விளக்கமாக பொறுமையாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் பாருங்கள் சிம்மத்தில் இருக்கார், சூரியன் மிதுனத்தில் இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூரியனிடமிருந்து சுக்கிர பகவான் ஒரு 40 டிகிரிக்கு மேலே விலகிட்டாருங்க. ஆக அப்போ அந்த அப்போ அந்த களத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு அந்த தொடர்பு இருக்கிறதுக்கான டிலே இருக்கும். அப்படின்றத பார்த்திங்கன்னா அந்த சூரியனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இல்லை கேப் பாருங்கள் 40 டிகிரிக்கு மேலே விலகிட்டாங்க. அப்படின்றதுல அந்த பிரச்சனைகள் திருமணம் அப்படின்றது லேட்டாகும் அப்படின்றது தான் காட்டுதுங்க. அதுவும் ராசியிலையும் 7ஆம் இடத்துலையும் உங்களுக்கு செவ்வாய் இருக்குது. அங்கே சனி பகவான் நீசமாகி செவ்வாயும் பார்க்குறாங்க. செவ்வாயை பார்த்திங்கன்னா சனி பகவான் ராசியை பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிட்டாங்க. அப்போ
ராசிக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல லக்னமாகி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனியோடு இணைந்து குரு மறைகிறாரு. ஒரு 7ஆம் அதிபதி களத்திரஸ்தான அதிபதி மறைகிறாரு. அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண அமைப்பில் கண்டிப்பாக லேட் ஆகும். இப்போ ஒரு வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்குங்க. 2 விஷயம் இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. 2026 இப்போ குருபுத்தி போகுது, நல்ல யோகம் கண்டிப்பாக இருக்குது. குருபுத்தி வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு திருமண அமைப்பு, ஒரு யோகம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றது அனைவருமே அறிந்த விஷயம். குருபுத்தி அப்படின்ற விஷயம், திருமணம், வீடு எல்லாம் என்ன நல்ல விஷயம் செய்கிறோமோ அந்த விஷயங்களும் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான ஒரு அருமையான புத்தி அந்த விஷயந்தான். இப்போது ராசிக்கு அவர் பாக்கியாதிபதியாக அவர் கண்டிப்பாக வராரு. லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக வராரு, சுகஸ்தான அதிபதியாக வராரு. ஆக அப்போ குருபுத்தின்ற விஷயத்தில் இப்போ 2026 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து ஒரு மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் பண்ணாலும் இவர் வெளியூர் வெளிமாநிலம் போய் வெளிநாடு போய் செட்டில் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்படின்றப்ப இப்போ அவங்களுக்கும் வெளியூர் வெளிமாநிலம் போகிற அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு ஜாதகம் அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவரோடைய போய் கூட ஃபாரினில் கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ 2026க்குள்ளே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயங்களை பார்த்து ஒரு திருமணம் அப்படின்றத பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற திருமண அமைப்பில் இருக்குங்க. சப்போஸ் அவர் இப்போது மேரேஜ் பண்ணல அப்படின்னாலும் அடுத்து உங்களுக்கு அவர் போய் ஃபாரின் போய் இருந்து அவர் ஒரு 30 இயர் அதாவது அவருக்கு 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேட் மேரேஜ் அப்படின்ற விஷயத்தில் பண்ணுற மாதிரியான அமைப்பு அப்படின்றது அவருக்கு இருக்குது. அப்போ ஃபாரின்லாம் போய் செட்டில் ஆகி ஒரு டைம் மேரேஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் போகிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயம் அவருக்கு இருக்குங்க. அப்போது பார்த்திங்கன்னா ஒன்று ஏர்லியர் மேரேஜ் பண்ணாலும் அவர் வெளியூர் வெளிமாநிலம் ஃபாரின் போகிற அமைப்பு இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு நம்ம பார்த்து பண்ணணும். ஏன்னா அவங்க பூர்வீகம் இங்கே தங்குற மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சுன்னா அப்போது அவங்க இங்கேயே இருக்க மாதிரியே அப்போது பிரிஞ்சு இருக்க மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். அந்த விஷயத்தில் ஒரு திருமண அமைப்பில் அப்படின்ற விஷயம் அவருக்கு ஃபாரின்லேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லைங்களா அப்படின்ற விஷயத்த அதை பார்க்கணும். அப்போ இவருக்கு ஏர்லியராக மேரேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. இவர் 30 வயசுக்கு மேலே அப்படின்றது கண்டிப்பாக ஒரு லேட் மேரேஜ் அப்படின்ற விஷயத்தில் இவர் பண்ணால் கண்டிப்பாக இவருக்கு லைஃப் நல்லாவே இருக்கும். ஃபாரினில் செட்டில் ஆகக்கூடிய அருமையான வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது. மேரேஜ் அமைப்பும் அப்படின்ற விஷயம் 2026க்குள்ளே நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த சொன்ன மாதிரி ஃபாரின் யோகா அமைப்பு இருக்க அவங்களோட ஜாதக அமைப்புலையும் அவங்க கூட போகிற மாதிரியான அமைப்பு இருக்கா அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு அந்த விஷயங்களை பண்ணணும். இல்லை நம்ம மேரேஜ் ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்த்து பண்ணும்போது அப்போ பிரிவுன்றது இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பிரிவுனாலே மன ஸ்தாபங்கள் நிறைய வரும், ரைட்டுங்களா? அந்த மாதிரியான அமைப்புன்றது உங்களுக்கு வரும். 30 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவருக்கு மேரேஜ் பண்ணுறது அருமையான வாய்ப்பு அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே இருக்கும். இப்போ அவருக்கு என்னென்ன தசாபத்தியெல்லாம் போச்சு, எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்கள் ஒரு சிம்பிளாக அந்த தசாபத்தியை பார்த்துடலாம். இப்போது என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் 4 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கங்கள் பார்த்தோம். ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். இவர் சூரிய தசை அப்படின்ற விஷயத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. சூரிய பகவான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா புதனோட வீட்டில் ஒரு நட்பு வீட்டில் இருக்கார். லக்னத்துக்கு 10, ராசிக்கு 3 ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கார். ஆனால் நீச சனி பகவான் பார்க்குறாங்க அப்படின்றது, குருவோடு இணைந்து பார்க்குறாங்க அப்படின்றதில் ஒரு பெரிதும் பாதிப்பு அப்படின்ற விஷயம் இல்லை. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு 10, ராசிக்கு 3 அப்படின்னாலே ஒரு அவருக்கு ஃபேமிலி அப்படின்றதுல ஒரு மேச ராசிக்கு 5ஆம் அதிபதி ஒரு கன்னி லக்னத்துக்கு 10ல் இருக்கார், 12ஆம் அதிபதி. ஆக நல்லாவே கண்டிப்பாக சூரிய தசை அப்படின்றது மேச ராசிக்கு கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். குருவோட இணைந்த சனி தான் பார்க்குறாரு, ரொம்ப பாதிப்பு அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருக்காது. அடுத்து சந்திர தசை. சந்திரன் அப்படின்றது பார்த்திங்கன்னா 29 டிகிரி, உங்களுக்கு சனி பகவான் 21 டிகிரி, 8 டிகிரியில் சந்திரன் பார்த்திங்கன்னா சனி பகவானோட இணைஞ்சிட்டாருங்க. அங்கே குரு இருக்குது, சுத்தமாக மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே. அந்த சனி பகவான் சந்திரன் இணைந்தது பார்த்திங்கன்னா சந்திர தசை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு. ஏன்னா கடகத்துலேயும் பார்த்திங்கன்னா ராகு உட்காந்துருக்காருங்க. அப்படின்றப்ப வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இழுபறி அப்படின்னு இருக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த சந்திர திசையில் ஒரு படிப்பு அப்படின்றதுல இன்ட்ரப்ட்டு, வேறு காலேஜ் மாற்றம், அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதுல கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான பார்க்குறேன். ஏன்னா நான் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் 8ல் போயிட்டார். ராசிக்கு 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவானோட அணிஞ்சிட்டார். லக்னத்துக்கு கடகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகு அப்படின்ற விஷயம் வருது. ஆக எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சந்திர தசை அப்படின்ற விஷயம்
ஒரு மாறுபாடான பல விஷயங்கள் தான் கொடுத்துருக்கோம். சந்திர தசை சனி புத்தி 2010 அப்படின்றதுல உங்களுக்கு ஃபேமிலியில் கஷ்டம் பிரச்சனைகள் அப்படின்றத அவங்களுக்கு தாயார் அப்படின்ற விஷயங்கள் அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு கல்வி படிப்பு அப்படின்றதுலையும் அந்த 2010 தடங்கள் ஏற்பட்டு அப்புறம் அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு பிறகு நடந்திருக்கும் அப்படின்றது தான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு சந்திர தசை அப்படின்றது பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு வேறு குரு அப்படின்றது 2008 குரு இணைவு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். சனி பகவான் இணைந்த அந்த பார்த்திங்கன்னா 2008 to 2010 அந்த 2 வருஷம் கேப் மட்டும் சந்திர தசையில் ஒரு பிரச்சனைகள்ன்றதை கொடுத்துருக்கோம். சந்திர தசை சந்திர புத்தி அப்படின்ற விஷயங்களும் சில பிரச்சனைகள் அப்படின்றத கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் பார்த்திங்கன்னா சந்திர தசையில் கஷ்டங்கள் இருக்குது, மற்றபடி ஒரு கஷ்டங்கள் இல்லை. அடுத்து நடந்தது பார்த்திங்கன்னா செவ்வாயோட தசை. செவ்வாய் உங்களுக்கு குருவோட பார்வையில் ஒரு நல்ல சுபத்தன்மையாகி உங்களுக்கு சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். அப்படின்றப்ப அந்த செவ்வாய் தசையில் ஒரு வீடு வாகன யோகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவர் 8ஆம் அதிபதியாக வர்றாரு. அவங்க ராசி அதிபதியும் அவர் தான். அப்படின்றதால அவர் வந்து சொந்த முயற்சியில் ஏதாவது விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து ஒரு நம்ம ராசி போய் பார்க்குறாருங்க. அப்படின்றப்ப ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையும் செவ்வாய் போகுது, குருவோட பார்வை வாங்குது. இவரோட பேச்சு திறமை பேச்சு அப்படின்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எல்லாருமே சொல்லும்படியாக இருக்கும். பேசுனா அவர் பார்த்திங்கன்னா ஒரு கட் அண்ட் ரைட்டாக பேசுவார், வெட்டு ஒன்று துண்டுன்னு தெளிவாக பேசுவார். ஏன்னா அங்கே வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்குங்க, குருவோட பார்வையை வாங்கி உட்காந்துருக்கு. அப்போ அவர் முரட்டுத்தனமாக பேசாமல் பேச்சு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் பேச்சில் ஒரு 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 அதிகாரம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்ற விஷயங்கள அந்த இருக்கும். செவ்வாயோட தசை அப்படின்றது குருவோட பார்வை வாங்கியிருக்கு, சனியோட பார்வையும் வாங்கியிருக்கு. மேச ராசிக்கு ராசி அதிபதி தசை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ரைட்டுங்களா? அப்படின்றப்ப செவ்வாய் தசை அப்படின்ற விஷயம் நல்லாயிருக்கு. அடுத்து இப்போ ராகு தசை அப்படின்றது வந்திருக்கு. ராகு பகவான் உங்களுக்கு புத பகவானோட இணைஞ்சிருக்காரு. அப்படின்ற வகையில் ஒரு பலம் அப்படின்றது பெற்றிருக்காரு. வீடு கொடுத்தவர் பார்த்திங்கன்னா அங்கே சனி பகவானோட இணைஞ்சிருக்காரு. அப்படின்றது சற்று பாவத்துவமாக இருந்தாலும் குருவோட ஒரு இணைந்து நல்ல சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் இருக்கார். இப்போ ராகு தசை அப்படின்றது அங்கே லக்னத்துக்கு 8ஆம் இடமாகி சந்திரன் அப்படின்ற விஷயமாக வருது. அப்போ 8ஆம் ஸ்தானத்தில் சந்திரன் அப்படின்ற விஷயம் ராகு தசை ராகு பற்றி ஆரம்பித்தோடனே ஃபாரின் வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு ஃபாரின் அப்படின்ற விஷயம் ராகு தசை இப்போ இந்த குருபுத்தி முடிவுக்குள்ளேயே கண்டிப்பாக கிளம்பல அவர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது. அது பிறகு தொடர்ந்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகுதசை முடிய 2039, அடுத்து குருதசை முடிய பார்த்திங்கன்னா 2055 அது வரைக்கும் பார்த்திங்கன்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது. திருமண அமைப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவர் என்ன பண்ணுறது, மேரேஜ் பண்ணிவிட்டு வெளியே ஃபாரின் போகிறதா, இல்லை போயிட்டு அப்புறம் எல்லாம் செட்டில் ஆகிட்டு ஃபாரின் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைய இருக்கும். மேக்ஸிமம் டிலே மேரேஜ் அப்படின்ற விஷயந்தான் இருக்க போகுது அப்படின்றத தான் பார்க்குறேன். 30 வயசுக்கு மேலே மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே செட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் பார்க்குறேன் சார். மற்றபடி